ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் 65 தான் செய்ய போகிறோம். இறாலில் 65 செய்யலாம். ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். சிக்கன் 60 விட சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரான் எல்லாத்தையும் நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் தூள் சேர்த்து உள்ளே கழுவி வச்சுருக்கேன். அப்போ தான் ஸ்மெல் வராது, அதுக்காக நான் அப்படி சேர்த்துருக்கேன். எல்லா ப்ரானையும் இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். இதில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ண விட்டுருங்க. மேரினேட் ஆனதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ப்ரான் எல்லாத்தையும் ஒன்றா தனித்தனியாக போட்டு பொரிங்க. மொத்தமாக சேர்த்து பொரிக்காதீங்க. இப்படி நான் போடுற மாதிரி ஒன்றா நல்லா குறைச்சி வச்சு பொரிங்க. லோ ஃப்ளேமில் வச்சு, ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்காதீங்க. நான் அப்போ தான் நல்லா வெந்து வரும். எல்லா ப்ரானும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிறேங்க தனியாக. இந்த மாதிரி ப்ரான் நான் சின்ன ப்ரான் யூஸ் பண்ணதுனால ரொம்ப சின்னதாக இருக்குது. நீங்கள் பெரிய ப்ரான் யூஸ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், கறி மாதிரி. ப்ரான் சாப்பிட்றதுனால ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால அது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் மட்டும் இல்லாமல் மூளை வளர்ச்சிக்கும் நமக்கு ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. எப்போவுமே ப்ரானை நம்ம பொரியலாவோ இல்லை தொக்கு மாதிரி வச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி சிக்கன் 65 செய்கிற மாதிரி ப்ரான் 65 செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபாலோ பண்ணுங்கள்.